ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை நம்ம ஒரு ஃபோட்டோ கேலரி செஷன் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ கேலரியில் பாலிட்டி அண்ட் எக்கனாமி சார்ந்த ஆளுமைகளுடைய ஃபேஸ் இருக்க போகுது. இந்த ஃபேஸ் பார்த்து படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு படித்த கண்டென்ட் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியாக ஞாபகம் இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும்போது ஜஸ்ட் நம்ம ரீட் அவுட்டா அவங்களுடைய நேமு, என்ன இடம், இந்த மாதிரி மட்டும் படிச்சிருப்போம். அந்த மாதிரி நம்ம படிக்காம ஒரு இடத்த படிக்கும்போது அந்த பிளேஸையும், ஏதாவது ஒரு பர்சனை பத்தி படிக்கும்போது அந்த பர்சனுடைய போட்டோவையும் நம்ம லிங்க் பண்ணி படிச்சோம்னா அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல மொத்தம் ஒரு 6 ஆளுமைகளுடைய பேர் மற்றும் அவங்க பண்ணக்கூடிய அந்த செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது யாரு அப்படின்னா, யானேஷ் குமார். இவர் வந்துட்டு 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறார் இந்தியாவில். இதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு சூப்பரண்டாட்டா இருந்தார், கோஆபரேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு பொதுவாக படிக்கும்போது இங்கிலீஷ்ல இருந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய அஸ்பிரண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். இந்த கரண்ட் அஃபேர் பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேராக இருந்தாலும் சரி, பாலிட்டி அண்ட் எக்கனாமியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் சேம் டைமில் நீங்கள் அதை வந்து நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எழுதும் போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு படிக்கும்போது கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் நம்ம அப்படிதான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு யானேஷ் குமார் ஐஏஎஸ். இவங்க வந்துட்டு 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இப்போ இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, அர்ச்சனா பட்நாயக். இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாட்டினுடைய, அதாவது தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இயோடைய செக்ரட்டரியாகவும் இவங்க வந்து இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஆள் வந்துட்டு ராமசுப்ரமணி. இவர் வந்துட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனா இருக்கிறாங்க. இவர் வந்துட்டு இந்த சேர்பர்சனா இங்க இருக்கிறதுக்கு முன்பு சீஃப் ஜஸ்டிஸா ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, மணிக்குமார். இவர் வந்துட்டு தமிழ்நாடுனுடைய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன். இவர் வந்து எங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவர் சீஃப் ஜஸ்டிஸா கேரளா ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சஞ்சய் மல்ஹோத்ரா. இவரும் ஒரு ஐஏஎஸ் இருந்தவர் தான். தற்போது இவர் தான் 26th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இவர் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, செக்ரட்டரி இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல, அந்த செக்ரட்டரியேட்ல இவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம லாஸ்டா பார்க்க போற 6வது பர்சன் யார் அப்படின்னா, சுமன் பெரி. இவர் வந்துட்டு வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக், அதாவது நிதி ஆயோக்ல ஒரு தலைவர் இருப்பாரு. அஸ் யூஷுவல் நம்ம நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாரு நமக்கு தெரியும், பிரதமர் தான் தலைவரா இருப்பாங்க. அடுத்து வைஸ் சேர்மனா இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த சுமன் பெரி. இவர் வந்துட்டு இந்த சேர்பர்சனா இங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் கம்பெனில ஒரு சீஃப் எக்கனாமிஸ்டா இருந்தாரு. ஸோ இப்போ நம்ம அந்த 6 பேருனுடைய பெயர்களையும் அவங்களுடைய ப்ரொஃபஷனையும் நம்ம இப்போ வந்து பார்த்தோம், என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்கன்றத. ஸோ இதை நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுடைய ஃபேஸ் பார்த்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியா ஞாபகத்துல இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க எக்ஸாம்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணும் போதும் உங்களுடைய முகம் வந்து ஞாபகம் வந்தாலே உங்களுடைய பேர் வந்துட்டு ஈஸியா உங்களால கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்டா இந்த ரீகால் செஷன் மட்டும் பார்க்கலாம். இதுல இந்த 6 ஃபேஸஸும் இங்க இருக்கு. இதுல ஒவ்வொருத்தவங்களுடைய பேர்களையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களையும் நீங்க இந்த வீடியோ பார்த்து ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இந்த 6 முகங்களையும் நீங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேஸஸையும் நீங்க ஓரளவுக்கு கிளாரிட்டியா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இப்படி நீங்க ஒரு ஸ்டடி பண்ணும்போது இந்த கரண்ட் அஃபேர் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது. இப்போவே இந்த நேம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியா ஞாபகத்துல இருக்கும். இனிமே படிக்கக்கூடிய நீங்க இந்த கரண்ட் அஃபேரையும் நீங்க இதே மோடில் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இதே மாதிரி இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர் தென் நிறைய டிஎன்பிசி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.